சென்னையில் போலீஸ் மற்றும் ஐடி ஊழியர்கள் என கூறி கலெக்ஷன் ஏஜென்ட்டிடம் 20 லட்சம் ரூபாயை மர்ம கும்பல் பறித்து சென்றிருப்பதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் வழிப்பறி நடந்தது உண்மையா? சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை நடராஜன் தெருவைச் சேர்ந்தவர் 31 வயது முகமது கவுஸ். இவர் மருத்துவ உபகரணங்கள் விற்பனை செய்யும் வாணியம்பாடியைச் சேர்ந்த ஜுனைத் அகமது என்பவரிடம் கலெக்ஷன் பணத்தை வசூலிக்கும் வேலை பார்த்து வருகிறார். கடந்த 15ஆம் தேதி ஜுனைத் அகமது சிடி ஸ்கேன் மிஷின் வாங்குவதற்காக முகமது கவுஸை வரவழைத்து 20 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து அனுப்பி வைத்துள்ளார். வாணியம்பாடி சென்று பணத்தை வாங்கி வந்து வீட்டில் வைத்திருந்த நிலையில் நேற்று மாலை கவுஸை செல்போனில் தொடர்பு கொண்ட ஜுனைத் அகமது திருவல்லிக்கேணியில் உள்ள ஹரீஷ் என்பவர் 10 லட்சம் ரூபாய் கொடுப்பார், அதை வாங்கி வைத்துக் கொள்ளுமாறு தெரிவித்தார். முகமது கவுஸ் வீட்டிலிருந்து இருசக்கர வாகனத்தில் திருவல்லிக்கேணிக்கு புறப்பட்டு சென்றுள்ளார். அப்போது வாணியம்பாடியில் வாங்கிய 20 லட்சம் ரூபாயையும் எடுத்துக்கொண்டு சென்றார். ஓமந்தூரார் பல்நோக்கு மருத்துவமனை அருகே வந்தபோது காவல் உதவி ஆய்வாளர் சீருடையில் காரில் வந்து இறங்கி அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் முகமது கவுஸை வழிமறித்து விசாரித்துள்ளார். பையில் என்ன இருக்கிறது என கேட்டபோது பணம் இருப்பதாக கூறினார். பணத்திற்கான ஆவணங்களை போலீஸ் சீருடையில் இருந்த நபர் கேட்டார். பணத்திற்கு உரிய ஆவணங்கள் இல்லாததால் வேறு ஒருவருக்கு தகவல் சொல்லி அவர்களை அழைத்துள்ளார். சிறிது நேரத்தில் மற்றொரு காரில் வந்து இறங்கிய 3 பேர் தாங்கள் வருமான வரித்துறை அதிகாரிகள் என கூறி அடையாள அட்டையை காண்பித்துள்ளனர். பின்னர் நுங்கம்பாக்கம் வருமான வரித்துறை அலுவலகத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்த வேண்டும் என கூறி முகமது கவுஸை பணத்துடன் காரில் ஏற்றிக்கொண்டு புறப்பட்டு சென்றுள்ளனர். எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனை அருகே சென்றபோது கத்தியை காட்டி மிரட்டி முகமது கவுஸ் கையில் இருந்த 20 லட்சம் ரூபாயை பறித்து கொண்டு அவரை காரில் இருந்து இறக்கிவிட்டு அந்த கும்பல் பணத்துடன் காரில் தப்பிச் சென்றது. உடனே முகமது கவுஸ் தனது முதலாளி ஜுனைத் அகமதுவை தொடர்பு கொண்டு நடந்த சம்பவம் பற்றி தகவல் தெரிவித்துள்ளார். இதனை கேட்டு அதிர்ச்சி அடைந்தவர் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளிக்குமாறு முகமது கவுஸிடம் தெரிவித்தார். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து போலீஸ் சீருடையில் வந்து போலி உதவி ஆய்வாளர் மற்றும் வருமான வரித்துறை அதிகாரிகளை தேடி வருகின்றனர். மேலும் பண ஆசையில் கவுஸ் நாடகமாடுகிறாரா, கவுஸ் எடுத்துச் சென்ற பணம் ஹவாலா பணமா என்ற கோணத்திலும் விசாரணை நடத்தி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.